செந்தில் வீட்டுக்கு வரும் கதிர் வாங்கின தீபாவளி எல்லாம் வீட்டில் போய் கும்பலாக சந்தோஷமாக கொண்டாடலான்னு கூப்பிடுறாரு. செந்தில் நான் அங்கே வரல, நான் இங்கேயே தீபாவளி கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு கதிர். வீட்டில் இருக்கிற பட்டாசுலாம் இருக்குது, நான் அந்த பட்டாசு வெடிப்பேன் இந்த பட்டாசு வெடிப்பேன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செந்திலை பார்த்த கோமதிக்கு சந்தோஷம். வாடா செந்தில், எல்லாம் இங்கேயே சேர்ந்து கும்பலாக தீபாவளி கொண்டாடலாம் அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் செந்தில் மூஞ்சில் சந்தோஷம் இல்லாத மாதிரி இருக்குது. நான் உனக்கு பிடிச்ச ஐட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. நான் இப்போ அதெல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு செந்தில் சொல்கிறாரு. இதை கேட்குற கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு எங்கே போனால் பழனியை மட்டும் காணன்னு பாண்டியன் கேட்குறாரு. கோமதி சொல்கிறாங்க, எங்கேயாவது வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. ஏன்டி நல்ல நாள் அதுமா, நான் எதுக்கு வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பிறகு கையில் பையோடு வராரு பழனி. என்னடா அதுன்னு கேட்குறாரு பழனியை. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. அக்கா பசங்கள்லாம் கேட்குறாங்க. இருடா அவசரப்படாத, எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுகன்யாவை போய் தட்டு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. எதுக்கு சாப்பிட்றதுக்கான்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட சொல்கிறத நான் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் தட்டு எடுத்துகிட்டு வந்து பையில் இருக்கிறதெல்லாம் பிரித்து தட்டில் வச்சு அக்காவுக்கு தீபாவளி சீர் கொடுக்குறாரு. இதை பார்க்குற கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணீர் விடுறாங்க. பழனியை கட்டிப்பிடிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அம்மா வீட்டு சீர் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பழனி சீர் கொடுத்ததையும் கோமதி ஆனந்த கண்ணீரோட சந்தோஷப்படுறதையும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு நடந்த விஷயத்த. அக்கா புடவை விலை கம்மி தான், என்னால் முடிஞ்ச இருக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். மாப்பிள்ளை எல்லாருக்கும் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்கிட்ட பணம் கிடையாது, இருந்த பணத்தை வச்சு வாங்கிட்டு வந்ததா பழனி சொல்கிறாரு.